ஒரு பொண்ணு தான் கல்யாணத்துக்கு முன்னாடி தனக்கு வரப்போகிற கணவர் எப்படி இருக்கணும்னு மட்டும் கனவு கண்டிருக்க மாட்டா. அவள் குடும்பம் எப்படி இருக்கணும், வீடு எப்படி இருக்கணும் அப்படின்ற கனவும் சேர்ந்து தான் அதில் இருக்கும். தனக்கு வரப்போகிற மாமியார் மல்லிகைப்பூ கணக்கா மென்மையாகவும் இருக்கணும், வாசனையாகவும் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் வச்சு செய்கிற மாமியாராக வந்தால் எதுவும் பண்ண முடியாது. அதுவே மாமனார் மாங்காவாக இருந்தாலும் ஓகே, மாம்பழமாவாக இருந்தாலும் ஓகே, இல்லை செங்காயாக இருந்தால் கூட ஓகேன்னு தான் போவோம். ஆனால் நம்ம தலையில் செங்கல்ல போட்டு உடைக்கிற ஒரே ஆள் மாமனார். அடுத்து யாரு? மூத்தாரு தான். எல்லாம் தெரிஞ்ச முந்திரி நீ கொஞ்சம் எந்திரி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அவங்க அறிவு இருக்கும். அடுத்து யாரு? கொத்தமல்லி கொழுந்து தான். கொத்தமல்லி கொழுந்துன்னும் போதே தெரிஞ்சிருக்கும் அது கடைசியில் வாச்சிருக்க கொழுந்தன் சொல்லிட்டு. வேண்டான்னு ஒதுக்கி வைக்கவும் முடியாது, வேணும்னு சேர்த்துக்கவும் முடியாது. அதுபோல் ஒரு பொண்ணு வாழ வந்திருக்காளே வாழ விடுவோன்ற ஒரு நாகரிகம் தெரியாதவங்க தான் நாத்தனாருன்னு சொல்லுவாங்க.